இந்தியாவோட ஜிடிபி ஜப்பானோட ஜிடிபியை பின்னுக்கு தள்ளி முன்னால் வந்திருக்கு. ஆனால் இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எதனாலனா ஜப்பானோட தனிமனித வருமானத்தை விட இந்தியாவோட தனிமனித வருமானம் கம்மி, அதாவது பேர் கேபிட்டா. சரி, இந்தியாவில் ஒரு மனிதனோட தனிமனித வருமானம் $2000னும் ஜப்பானில் ஒரு தனிமனிதனோட வருமானம் $30,000ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மனிதனோட தனிமனித வருமானத்தை வச்சு மட்டும் ஒரு நாட்டோட வளர்ச்சியை பார்த்துட முடியுமா? காஸ்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பார்க்கணும்ல. அதாவது விலைவாசி. ஜப்பானுக்கு கம்பேர் பண்ணால் இந்தியாவோட விலைவாசி 5 மடங்கு கம்மி. இந்தியாவில் ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை $15 இருந்து $20 வரைக்கும் இருக்கும். ஜப்பானில் $70-80 ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை இருக்கும். சரி, இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் உயர்ந்துருச்சுன்னு நான் சொல்ல. உலகத்தில் வளர்ந்த நாடு, வளர்ந்து வரும் நாடு, பின்தங்கிய நாடு, இதுங்க கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணால் நம்மளுடைய விலைவாசி எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் இது மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபடும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.